இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, ஜூன் மாதம் 18ஆம் தேதி தாயாம் திரு அவை இரட்டையர்களான புனித மார்க்கஸ் மற்றும் புனித மர்ச்செல்லினுஸ் என்பவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த இரு இரட்டையர்களும் இரு மறைசாட்சிகளும் திருச்சபையுடைய வரலாற்றில் 3வது நூற்றாண்டுல வாழ்ந்த புனிதர்கள், மறைசாட்சிகள். பணக்கார ஒரு அரச பதவியில் இருந்து ஒரு குடும்பத்தில் பிறக்கிறார்கள். பெற்றோர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆனால் இந்த இரட்டையர்கள் மார்க்கஸ் மற்றும் மர்ச்செல்லினுஸ் இயேசுவை பற்றி அறிந்து ரகசியமாக திருமுழுக்கு பெற்று இயேசுவை பற்றி எல்லோருக்கும் அறிவித்துக் கொண்டிருந்த நேரத்துல தான் அப்பொழுது இருந்த அரசன் டயக்லிஷியன் இவர்கள் இருவரை பற்றியும் அறிந்து அரசவைக்கு வர செய்து இவர்கள் இருவரையும் மிரட்டுகிறான். ரோமை கடவுள்களுக்கும் அரசனுடைய சிலைக்கும் வழிபாடு செய்தால் இவர்கள் பிழைப்பார்கள், இல்லை என்றால் கொலை செய்யப்படுவார்கள், அவர்களுடைய சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும் என்கிற மிரட்டல்களுக்கு அஞ்சாமல் கடைசி வரையில இவர்கள் இயேசுவுக்கு பிரமாணிக்கமாக இருந்தார்கள் என்றும், சிறைச்சாலையில ரகசியமாக வந்த இவர்களுடைய பெற்றோர்கள் இயேசுவை மறுதலித்து அரசனை வணங்குமாறு வற்புறுத்தியும் கூட இயேசுவை தவிர வேறு கடவுள்களை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படி என்று உறுதியாக இருந்ததாகவும், அப்பொழுது படைத்தளபதியாக இருந்த புனித செபஸ்தியார் கூட இவர்களுக்கு ரகசியமாக வந்து இவர்கள் இருவரையும் விசுவாசத்துல உறுதிப்படுத்தினார் என்றும் திருச்சபையுடைய வரலாற்றுல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்ட இந்த 2 சகோதரர்கள், இரட்டையர்கள் மார்க்கஸ் மற்றும் மர்ச்செல்லினுஸ் என்பவர்கள் நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு தலைசிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். இவர்களை பின்பற்றி இயேசுவின் அன்பிலும் கிறிஸ்தவ விசுவாசத்திலும் அன்றாடம் வளர்ந்திட மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தலைசிறந்த கடமைகளாக கருதப்படுகிற தான தர்மங்கள் செய்தல், நோன்பு இருத்தல் மற்றும் இறை வேண்டல் செய்தல், இவற்றை பற்றி தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு அறிவுறுத்தல் செய்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த நோன்பு இருத்தல், தான தர்மங்கள் செய்தல், இறை வேண்டல், இவற்றில இன்றைக்கு நம்ம பார்க்கிற ஒரு கண்கூடான காட்சி என்னவென்றால் வெளிவேடத்தனமான இந்த வெளிப்பாடுகளை தான் அன்றாட நம்ம பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு காணொளி ஒன்றை நான் பார்த்தேன். ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு ஏழை குடும்பத்திற்கு உதவி செய்ய செல்கிறார்கள். உதவி செய்கிற நேரத்துல அந்த உதவி செய்பவர் தன்னுடைய நண்பர்களை பார்த்து, நான் உதவி செய்கிற நேரத்துல என்னை 2-3 போட்டோக்கள் எடுங்கள், நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல போடணும் அப்படி என்று தன்னுடைய நண்பர் ஒருவரை உதவி செய்கிற நேரத்துல போட்டோ எடுக்க சொன்ன நேரத்துல அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு சின்ன சிறுமி தன்னுடைய தாயிடத்துல, அம்மா, இவர்கள் உதவி செய்ய வரவில்லை, படம் எடுக்க வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த ஷார்ட் பிலிம் அல்லது குறும்படம் நிறைவு பெறுகிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு உதவி செய்தல் என்றாலே அதை விளம்பரப்படுத்த வேண்டும், சுய விளம்பரத்தில் தன்னை பற்றி மற்றவர்கள் ரொம்ப பிரமிப்பாக நினைக்க வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு பல்வேறு தான தர்மங்கள் நடப்பதை இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இறை வேண்டலில் எத்தனை வகையான வெளிவேடங்களை இன்றைய காலச்சூழலில் நம்ம பார்க்க முடிகிறது. வண்ண வண்ண விளக்குகள், அலங்கார தோரணைகள், ஒளிப்பெருக்கிகள், இவற்றின் மூலமாக புதுமைகள் நடப்பதாக விளம்பரங்கள் செய்து திரைக்கு பின்னால சில நேரங்களில் அவைகள் அனைத்தும் நடிப்பே என்று உணர்கிற பொழுது இறை வேண்டல் கூட சில நேரங்களில் இன்றைக்கு நம்மில் பலருக்கு வேடிக்கையாகவும் விளம்பரமாகவும் மாறிவிட்டது என்பது தான் நாம கண்கூடாக காண்கிற ஒரு உண்மை. அன்புமிக்கவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ள தூய்மையோடு வெளி வேடங்கள் இல்லாத, விளம்பரங்கள் இல்லாத நோன்பிருத்தலையும் இறை வேண்டல் செய்வதையும் அதே நேரத்துல பிறருக்கான உதவிகளை தான தர்மங்களாக கொடுப்பதையும் அறிவுறுத்துகிறது. அன்புமிக்கவர்களே, மனிதர்கள் நம்முடைய வெளிப்புறத்தை பார்க்கிறார்கள், நம்முடைய விளம்பரத்தை பார்க்கிறார்கள். இல்லை என்றால் நம்முடைய உடல், நம்முடைய அழகு, நம்முடைய செல்வம், இவற்றை பார்த்து நம்மை தீர்ப்பெடுக்கிறார்கள் அல்லது நம்மை கணக்கெடுக்கிறார்கள். ஆனால் விண்ணகத்தில் இருக்கிற நம்முடைய தந்தை நம்முடைய உள்ளத்தை மட்டுமே பார்க்கிறார். தாட்சியோடும் எளிமையோடும் உள்ளார்ந்த அன்போடும் அவர் மீது நம்பிக்கையோடும் இறை வேண்டலை நம்ம செய்கிற பொழுது, நோன்பு இருக்கிற பொழுது, பிறருக்கு உதவி செய்கிற பொழுது, மறைவில் இருக்கிற மறைவாய் காணுகிற நம்முடைய வானக தந்தை நமக்கு கைமாறு அளிப்பார். ஆகவே விண்ணக தந்தை இடத்துல நம்ம மன்றாடுகிற பொழுது, இறை வேண்டல் செய்கிற பொழுது, நோன்பிருந்து அவருக்காக ஒருத்தல் முயற்சிகளை செய்கிற பொழுது, தான தர்மங்களை செய்கிற பொழுது உள்ள தூய்மையோடு உள்ளார்ந்த அன்போடு செய்ய பழகுவோம். எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.